மோகனவேலு, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சேர்ந்தவன். 3வது முறை வந்து இங்கே புனர்ஜென்ம ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு வந்து டேப்லெட் எடுத்துட்டேன். எனக்கு வந்து நல்லா இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது டேப்லெட் எடுக்கிறதாச்சும் நல்லா இருக்குது. எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து க்ரோஸில் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வந்து ப்ளட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து கால் கையெல்லாம் வந்து இதாகும், பேக் பெயின் வரும், வயிறு கொஞ்சம் உபசமாக தெரியும். அது இப்போத்துக்கு வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் புனர்ஜென்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அது எதுவுமே இல்லை. இந்த 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டு டேப்லெட் எடுக்கிறதுல எனக்கு என்னுடைய இதுக்கு நல்லா தெரியுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ டாக்டர் என்னன்னாரு, இந்த இது முறை எடுங்க, அடுத்த முறை வந்து ஒரு ப்ளட் செக்கப் ஒன்று பண்ணிட்டு வாங்க, அதுக்கு அந்த மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னுருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் இந்த டேப்லெட் எடுங்க, 6 மாதம் தான் நீங்கள் வந்து டேப்லெட் எடுக்கணும். அது எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு 1 மந்த்து ஒரு 20 டேஸ்க்குள்ளே வந்து அந்த டிஃப்ரெண்ட் தெரியும், எப்படி இருக்குது என்னன்னு தெரியும், நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக நாங்கள் சொல்கிற இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், நல்லாவே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, அது மாதிரி சொன்னாங்க. இல்லை அது இருக்குங்க சார். வந்து அது ஒன்லி வந்து எனக்கு வந்து கியூமோ டேப்லெட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க, அது வேண்டாம் அதிகமாக கொடுத்துட்டோம் சொல்லிட்டு ஒரே ஒரு கேப்சூல் டேப்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 21 நாள் எடுக்க சொல்லிக்கிறாங்க. கேப் விட்டு ஒரு 10 டேஸ் பொறுத்து வந்து எங்களை வந்து பாருங்கள் அப்படின்னுருக்காங்க. ஒரு வேளை தான் இருக்குங்க சார். 1 ஹவர் இங்கே உங்கள் டேப்லெட் இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே 1 ஹவர் கொடுத்தா தான் இருக்கும். ரெகுலர் டயட் வந்து இந்த புளியெல்லாம் சேர்க்காமல் இது பண்ணுவேன். இல்லை காலையில் வந்து டிஃபனு, இட்லி, தோசை, இடியாப்பம் அது பண்ணிவிடுவேன். மதியம் வந்து லைட்டாக பருப்பு சாதம். ஈவினிங் தான் ஏதாவது டிஃபன், சப்பாத்தி அது இது சாப்பிட்டு போகணும். டயர்டாக இருக்குது சார். கொஞ்சம் வாக்கிங் பண்ணுவேன். அடிக்கடி நம்ம லேண்டுக்கு போவோம், வாக்கிங் பண்ணுவோம். கொஞ்சம் தூரம் போனால் கால் கையில் ஒரு மாதிரியாக இருக்கும், ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்கும். நாம் தைரியமாக இருக்கும். நான் அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால வந்து எனக்கு அந்த இதெல்லாம் போயிடுச்சு, வந்து நல்லா தைரியமாக இருக்கும். வந்து பசி இருக்குது, அதை வந்து இது பண்ணுறேன். நம்ம சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறோம், அதிகமாக சாப்பிட்றது.